இன்றைக்கி நம்ம ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசப்பொடி செய்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் மிளகு எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு அந்த கடாயில் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இதுக்கு ஆயிலில் நம்ம சேர்க்கறதில்ல, வெறும் கடாயில் தான் ஃப்ரை பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஹையில் வச்சோன்னா கருகிடும். மிளகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அது படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், வெடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எந்த கிளாஸில் மிளகு எடுத்தனோ அதே கிளாஸில் 1.25 கிளாஸுக்கு நான் சீரகம் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம். பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் டெய்லி ரசம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம டெய்லி ரசப்பொடி செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 15 டேஸுக்கு வர மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய கிளாஸ் எடுத்து பண்ணோம்னா அந்த ரசப்பொடி நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது வாசனை போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி சின்ன கிளாஸில் ஒரு 2 வாரத்துக்கு வர மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். பாருங்கள், சீரகம் நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இதை ஆறத்துக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடாய் வச்சு அதில் 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு சேர்த்திருக்கேன். இது லைட் ப்ரௌனில் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இதையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதெல்லாம் ஆறிட்டு இருக்கும்போது நம்ம 1/2 கிளாஸ் தனியா எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்த கிளாஸில் 1 கிளாஸ் மிளகு, 1.25 கிளாஸ் சீரகம், 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/2 கிளாஸ் தனியா சேர்த்திருக்கேன். சிலர் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் ஃப்ரை பண்ணி சேர்த்திக்குவாங்க. நான் டெய்லி ரசம் பண்ணும்போது பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால இதில் நான் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கட்டி பெருங்காயத்தையும் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் அது சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் நல்லா ஆற வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு அதை மாற்றுறேன். சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. சின்ன மிக்ஸி ஜார் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 2 டைம் இது போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு பிளேட்டில் இதை ஆற வச்சுட்டு மறுபடியும் மீதி இருக்கிற
மிளகு சீரகத்தெல்லாம் நம்ம இதில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது அது வரைக்கும் ஆறட்டும். இதையும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பிளேட்டில் கொட்டி அது சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இதுக்கு நான் சின்ன கிளாஸில் எடுத்திருக்கேன். இது ஒரு 15 டேஸ்க்கு நமக்கு வரும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸுக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு பாருங்கள், இந்த சின்ன கிளாஸில் நான் எடுத்ததுக்கே நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம இதை விட பெரிய கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் வரும். அதுக்கப்புறம் அது வாசனை இருக்காது. அதனால தான் நான் சின்ன கிளாஸ் எடுத்து செஞ்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரசப்பொடி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள்.